கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதுக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 28வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:28 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த எனக்கடங்கா நான் மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கடங்கா நான் மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம் நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம் மாறிடுமோ கிருபையனாலும் அறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையனாலும் அறுதல் எனக்கவரே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவாட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடவாட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகள் உறங்காரே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தே நிழலவரே வலுவாது காப்பவரவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கம் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் நல் தேவன். தீங்கம் என்னை அணுகாமல் புகையும் வரத்தை பாத்திரமாக கபரை இது முதலாய். புகையும் வரத்தையும் பாத்திரமாக கபரை இது முதலாய். எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லாட், பாலசுந்தரி பிரைஸ் லாட், லீலா அம்மாள் பிரைஸ் லாட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லாட், ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லாட், செல்வி டீச்சர் பிரைஸ் லாட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லாட், நாகரத்னம் அம்மா பிரைஸ் லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லாட். வாசிப்போம். 14வது அதிகாரம் ஏசாயா 28வது வசனம். ஆகாஸ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், தமிழ்ல இந்த அப்படின்னு இல்ல, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல திஸ் அப்படின்னு இருக்கு. திஸ் அப்படின்னா இந்த ராஜா, இந்த ராஜா, ராஜான்னு போட்டிருக்குது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து நான் எடுத்து சொல்றதுனால இந்தங்கிறது இருக்கு. த இது ஒரு கிரேக்க வார்த்தை. திஸ் ஹூட்டாஸ், ஹூட்டாஸ், திஸ் HOUTOS, ஹூட்டாஸ். இந்த திஸ் இந்த மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல இந்த பார்க்கலாம். 3:17 அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர், இந்த இவர் செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன். லூக்கா 2வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 2:34 this
இது ஒரு குழந்தையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். பின்பு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாக மாறின. இதோ அநேகருடைய இருதயங்களை வெளிப்பார்த்ததாக இஸ்ரேல் அநேகர் விழுவதற்கும் எழுந்ததற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாக இவர்ங்கிறது ஹெட்டோஸ் ஆனது ஒரு குழந்தையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இன்னொரு வசனத்தை வாசிப்பேன். எபிரேயர் 4வது அதிகாரம் 5. இது ஒரு இடத்தை குறித்து சொல்லப்படுது. பிளேஸ், திஸ் பிளேஸ், திஸ் பிளேஸ். 4வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்ட்ரியோ என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில் என்று அந்த இடத்திலே தானே. இடம் ஒரு பிளேஸ். ஹியூட்டஸை நீங்க பர்சனலா எடுத்துக்கலாம், குழந்தையா எடுத்துக்கலாம், ஒருத்தரை பற்றி சொன்னதாக எடுத்துக்கலாம், ஒரு பிளேஸாக எடுத்துக்கலாம். கடைசி ஒரு காரியத்தை பார்த்து நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். மத்தேயு 12வது அதிகாரம் 38 வசனம். 12:32. இது பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது மன்னிக்கப்படும், அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாலும் பரிசுத்தாவுக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு. அவனுக்கு. சரி, 2வது நம்ம என்ன பார்க்க வேணும்? வசந்த வாசிக்கிறேன். 14:28. உண்டான பாரம் என்றால், பாரம் என்று தமிழ்ல போட்டுக்கு, இங்கிலீஷ்ல பாரம் கிடையாது, அது ப்ராஃபசி. இங்கிலீஷையும் தமிழையும் நம்ம பார்க்கிறோம். நான் இந்த ரெஃபரல் பைபிள் இங்கிலீஷ்ல இருந்து நான் எடுக்கிறேன். அதில் உள்ளது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ்ல பாரம் இருக்கிறது, இங்கிலீஷ்ல ப்ராஃபசி. ப்ராஃபசிக்கு இது எபிரேய வார்த்தை. நான் முதல்ல சொன்னது கிரீக், இது ஹீப்ரு. ப்ராஃபசி. NA மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். BA மேல ஒரு கோடு. ரைட். இந்த தீர்க்க தரிசனத்து 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேலே இறங்குவார். நீ அவர்களுக்கு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவை. இந்த தீர்க்க தரிசிங்கிறது வேறு ஒரு மனுஷன், வேறுங்கிறது டிஃபரெண்ட் பர்சன் கிடையாது. இப்ப சவுல பார்த்திருக்கிறோம். ஒரு காலத்துல கழுதைக்கு பின்னாடி போயிட்டு இருக்காரு. இப்ப ராஜாவாக போறாரு. இந்த ராஜாவாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் வரத்தை கொடுக்கிறார். இந்த வரத்துக்கு பேரு, இது இங்க முதல் முறையாக இங்க வருகிறது, வேறு மனுஷனாவை. இது ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆவியானவர் அல்லது வல்லமை அப்படின்னு பார்க்கிறோம். ஃபங்க்ஷன் ஆவியானவர். அநேகர ஆவியானவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்க ஒரு சபை இருக்கிறது, பிரதரன் சபை. அங்க கதிரேசன் பிரதர்னு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க மாமியார் சில மாதங்களா எங்க கூட தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் சொல்றாங்க, நான் கேட்டேன், நீங்க அந்நிய பாஷையை பேசுவீங்களான்ட்டு. அந்த மாதிரி சொல்றாங்க, அந்நிய பாஷை நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீங்க சபையிலிருந்து தூர போய் போட்டுருவாங்க. ஆவியானவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போம். 22:8. அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதுக்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையானது அல்ல தீமையானதுகளே தீர்க்க தரிசனம் சொல்லுவான். நன்மை தீமை உள்ளத அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அது பிடிக்காதனால என்ன சொல்லுவாங்க, என்னை பத்தி தப்பா தான் சொல்லுவான்னு சொல்லி.
இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள், 29வது அதிகாரம் 27வது வசனம். இப்பொழுதும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறி வருகிற ஆனாதோத்தின் ஊராகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமல் போனது. கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட் கேட்டீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்றான், ஐயா ராஜாவை நீங்க அவனை கடிந்து கொள்ளவில்லை. ஆமோஸ் இதை குறித்து மிக அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஃபேக்ட்ஸ் 1065 எரேமியா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஆமோஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு, ஆமோஸ் 3வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யா. நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு வாசிச்ச ஒரு வாசனம். ஒரு தீர்க்கதரிசியாக ஒருத்தர் இருந்தால் இந்த வரம் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார். ஆனா அப்படி ஒரு தீர்க்கதரிசி இருந்தானா ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன்னு சொல்றார், அவங்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார்னு சொல்லி மிக தெளிவாக சொல்கிறார். 1 நாளாகமத்தில் அடுத்த ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். 1 நாளாகமம் 25வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து தீர்க்கதரிசனத்தோட துதியும் இணைந்து போகிறது. 1 நாளாகமம் 25 1-3 வரை. மேலும் சுரமண்டலம், தம்போராம், கைத்தாளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தங்கள் ஊழியக்காரருடைய கிரியைகளை குறித்து மனசு ராஜாவுடைய கட்டளையின் பிரமாணத்தை தீர்க்கதரிசனமாக சொல்லுகிற ஆசாப் வசத்திலே ஆசாப்பின் குமாரத்திற்கு கர்த்தரை போற்றி துதியுங்கள், தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய துதியும் தீர்க்கதரிசனம் இணைஞ்சு போகுது. நீங்க துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாயிலிருந்து உங்களுக்கு தெரியாமலே ஒரு தீர்க்கதரிசனம் ஆண்டவர் கொடுப்பார். அது உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியாது. ஆனா துதிக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் கிருபையை கொடுக்கிறார். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 14 20-14. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏவேலின் குமாரனாகிய பெனாதாக்கு பிறந்த சகல புத்திரர்களும் யாசிகல் என்னும் ஆசாபின் புத்திரன் ஒருவன் லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினாலே அவன் சொன்னது. பாருங்க, ஒரு பர்டிகுலரா சொல்லி அவன் மேல இறங்குறார். சரி, 2 காரியத்தை உங்களுக்கு காமிச்சாச்சு. 3வது வருஷம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்புறம் நம்ம போகிறோம். ஏசாயா 14வது அதிகாரம் 28 ஆகாஸ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே, இயர், இதுவும் ஒரு ஹீப்ரு வார்த்தை, சனாப் 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 NAB சனாப் SA மேல போடப்பட்டிருக்கேன், NA மேல போடப்பட்டிருக்கேன், B சனாப் இயர் வருஷம். வருஷம் முதல் முறையாக நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் சூரியன் சந்திரன்லாம் உண்டு பண்ணிட்டு அவைகள் அடையாளங்களாகவும் அவைகள் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகும். வருஷம், காலம், நாள். இன்னைக்கு காலையில இந்த வருஷம் முடிய போகுதுன்னா அது சூரியனுடைய அசைவுகளை வச்சு தான் பிக்ஸ் பண்றாங்க. இதைத்தான் நம்ம பார்க்கறோம். இதுல 2 வகையான காலண்டர் இருக்கு. எபிரேய மக்கள் மூன், சூரியனை அடிப்படையாக வைத்து அதை செய்தார்கள். அது எதன் அடிப்படையில் செய்தாங்க அப்படின்னா அவர்களுடைய டே டு டே லைஃப். யாத்ராகமம் 23வது அதிகாரம் அவங்களுடைய தொழில் 2 மேஜரான தொழில் அவங்க செஞ்சாங்க. ஒன்று விவசாயம், இன்னொன்று ஆடுகளை மேய்த்தார்கள்.
அந்த விவசாயத்து அடிப்படையில் எப்படி பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகம் 23வது அதிகாரம் 16 நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலையில் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை வருஷத்தின் முடிவிலே, இந்த வருஷத்தின் முடிவிலே வரும்பொழுது அறுப்பு கால பண்டிகை வரும். பாருங்க, அவங்க தொழில இந்த வருஷத்தோடு இணைத்து சொல்றாங்க. சரி, கடைசியாக ராஜா. ராஜாங்கிறதுக்கு நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பேசிலஸ் திரும்ப பார்க்கிறோம். BASILEUS பாசிலியோஸ். நம்முடைய ராஜா தாவீது பிறக்கும் போதே அவர் மேய்ப்பனா பிறந்தாரு. ஆனா வேதம் அவர் எப்படி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, மத்திய 1வது அதிகாரம் 6வது வசனத்துல ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா 2 தடவை ராஜான்னு வருது, தாவீதின் ராஜான்னு சொல்லி. காரணம், பிறக்கிறது நாட்டிலே அவர் ராஜா தான். சில காலங்கள் ராஜாவாக இல்லை, ஆனா ராஜா தான் அவர். எம்பயர்னா ஒரு ராஜ்யம், அதை குறிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளாமா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். 2:13 நீங்கள் மனுஷர்களை கட்டளை ஆளுங்க, கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலும் அதிகாரம் உள்ள ராஜாவுக்காயில் சரி, அதிகாரம் உள்ள ராஜானா இது ஒரு பர்டிகுலர் ஆளை சொல்லல. ரோமர் எம்பயர், ரோமருடைய எல்லா சட்டத்திற்கும் நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு வார்த்தை KOINE, KOINE மேல ஒரு கோடு. இது யார் அப்படின்னா ஏரோது ராஜா. ஏரோது ராஜா மத்தேயு 14:9 கனி 14:9 ராஜா துக்கம் அடைந்தான். ஏரோது ராஜா ஒரு எம்பயர் துக்கம் அடைந்தான். யூதாக்கு ராஜா மத்திய 2வது அதிகாரம் 2வது வசனம் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இனி நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். இது யார் அப்படிங்கறத திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் தான் நம்ம அதுல இருந்து உள்ள போக முடியும். இப்ப நம்ம யாரை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாஸ் ராஜா. ஆகாஸ் ராஜா ஒரு ராஜாவை பார்க்க போயிடும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கணும். எசையா 6வது அதிகாரம் 1 வசனத்துல உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். இது ஒரு ராஜாவை குறித்து இவர் மரணம் அடைகிறார். அவர் ஏசாயாக்கு பெரிய கவலை என்னன்னா, இவர் இந்த உசியா ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா இப்ப அவர் மறிச்சிட்டார். அதனால ஒரு பயங்கர ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கிறார். இன்னும் ஒரு ராஜா வரப்போறாரு, அந்த ராஜா எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் அவர் கண்களை, நீ ராஜாவை பாக்குறப்பா, நான் உனக்கு ராஜாதி ராஜாவாகி என்னைய காட்டுறேன், நான் தான் ஆளுகை செய்கிறேன் சரி. அவர் கண்களை உயரமும் உன்னதமான சிங்காசனத்துக்கு நேராக அவருடைய கண்களை ஏறத்து வைக்கிறார். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 20வது வசனம். இப்ப நம்ம ஒரு ராஜாவை பார்க்க போயிடும். அது எசேக்கியேல் ராஜா. இந்த எசேக்கியேல் ராஜா குறித்து நம்ம ஸ்டடி பார்க்கும்போது தான் இது கம்பேரிட்டிவ் நமக்கு தெரியும் இந்த ராஜாக்களை குறித்து. முதல்ல அந்த ராஜாவை நீங்க எங்க பார்க்கலாம்னா 2 ராஜாக்கள் 16:20. ஆகாஸ் தான் பேர். ஆகாஸ்ங்கிற ராஜாவை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். அவர் மறிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குது? ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்
அவன் தாவீதின் நகரத்திலே பிதாவோடு அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்துக்கு ராஜாவானான். 17வது அதிகாரத்தில் ஆகாஷ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எசேக்கியேல் ராஜா. இவரை குறித்து டீட்டெயிலா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 29வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம். 29 எசேக்கியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேம் அரசன்தான். இவன் ஸ்பெஷாலிட்டி என்னன்றது 2வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் செய்தபடியெல்லாம் கர்த்தர் செம்மையானதை செய்தார். எசேக்கியேல் ராஜா ஒரு நல்ல ராஜா. அந்த ராஜா செம்மையான காரியத்தை செய்கிறார். அது என்ன செம்மையான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 28:1 ஆகாஷ் ராஜா செய்த தப்ப இவர் செய்யல. அப்பா செஞ்சானா பையன் அதே மாதிரி செய்வான். ஆனா இவர் அப்படி கிடையாது. ஆகாஷ் ராஜாவான பொழுது 20 வயதாய்தான், 14 வருஷம் இருந்தான். ஆனாலும் அவன் தகன் தாவீதின் போல் கட்டளையாக செம்மையான செய்யல. இவர் செய்தார். அது தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஆனா இங்க அடி வாங்கிடுச்சு அந்த பழமொழி. நான் நல்லதான் செய்வேன். இந்த ஆகாஷ் என்னெல்லாம் மோசமானது செய்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்துல இஸ்ரேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். வார்ப்பு விக்கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா ஒரு மோல்டு இருக்குங்க. அந்த மோல்டுல ஒரு இதை உருக்கி உள்ள ஊத்தியாச்சுன்னா ஒரு விக்கிரகம் வரும். அதை கொஞ்சம் பாலிஷ் கிழிச்சு போட்டு அதை கடவுளாக வச்சிருவாங்க. அடுத்து இதோட ஒரு கேவலமான ஒரு காரியம் 3வது வசனம் 2 நாளாகமம் 28:3 அவன் இம்மோன் குமாரர்களின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தி விட்ட ஜாதியுடைய அருவருப்பின்படியே தன் குமாரர்களை அக்னியிலே கடக்க போட்டு மேடையில் பலியிட்டு வருகிறான். தூபம் காட்டுறான். இது மோசமான ராஜா செய்யக்கூடிய காரியம். ஆனா இசைக்கு அப்படி செய்ய ஆண்டவர் பாப்பாருங்க. உன்னை நான் ராஜா வாய்க்கிருக்கேன், நீ உன் பணப்பறி நடக்க போறியா, பிதாவாகிய என்னை நீ சந்தோஷப்படுத்த போறியா? சரி, 2வது குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். 29வது அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியா ராஜாவுடைய நல்ல காரியங்களை பார்க்க போறோம். ஆலயம் பழுதாயிருச்சுங்க. 29:3 பழுது பார்த்து கதவுகளை திறந்து தேவாலயத்தின் கதவுகளை திறந்து பூட்டி வச்சுட்டாங்க. அப்பா தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா திறந்து பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலயம், அந்த ஆலயத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சாலோமோனுடைய வார்த்தை. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 29வது வசனம். 1 ராஜாக்கள் 8:29 உமது கண்கள் இரவும் பகலும் இந்த ஆலயத்துல திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல கண்கள் பிளஸ் இருதயம். கண்ணு மட்டும் கிடையாது, இருதயம். இருதயத்திலிருந்து ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும், எங்களை பார்க்கணும் அப்படிங்கிறார். 3வது குறிப்பு 29வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆசாரியர்களை கொண்டு வந்து உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாவாகிய தேவன் ஆலயத்திலே பரிசுத்தம் பண்ணு. முதல் நீ பரிசுத்தமாக, அப்புறம் ஆலயத்தை பரிசுத்தமாக. நீயே பாவத்தில் கலந்தா நீ எப்படி ஆலயத்தை பரிசுத்தம்? எப்படி ஒரு ராஜா? ஆக்சுவலா அவங்க தான் இவரை பார்த்து நீ பரிசுத்தம் அறியான்னு சொல்லணும். இது ஆப்போசிட். ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறார். 4வது வசனத்துல 4வது குறிப்பு 7வது வசனத்தை அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே தூபம் காட்டாமல் இருந்தாங்க. அப்ப கதவுகள் பூட்டி இருந்துச்சு, விளக்குகள் அணைந்து போயிருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் திறந்து விளக்குகளை அணையவே கூடாது. ஆண்டவருடைய கட்டளை அது. அதனால ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது வசனத்துல பாருங்க. ஆகையால் நீ ஆலயத்துக்கு கதவை பூட்டிட்ட, ஆண்டவருடைய கண்கள் இருதயத்தும் அங்க இல்லை. அதனால
கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமில் வந்தது. அவர் இவர்களை உங்கள் கண்களிலே காண்பபடி துயரத்திற்கும் திகைப்புக்கும் போக்குறார். பட்டயம் வந்துச்சு, எல்லாம் சிறைப்பட்டு போனீங்க. கர்த்தருடைய உக்கிரம் போகணும்னா ஆலயம் எந்த அளவு ஆண்டுடைய இருதயத்தை ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறார். 5வது குறிப்பு, தேவனுடைய கோபம் திரும்ப வேண்டும். 10வது உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்புறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு உடன்படிக்கை, அவரோடு கூட உடன்படிக்கை என் மனதில் என்னன்னு. இப்ப இவர் இருதயத்தில் என்ன வந்துச்சுன்னா ஒரு உடன்படிக்கை, பேரட். எப்படி ஆபிரகாமோடு அந்த ஒரு உடன்படிக்கை பண்ணினார், எனக்கு முன்பாக உத்தமனாக இருக்கு, நான் உன் சந்ததி ஆரம்பிச்சு. சரி, 6வது குறிப்பாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்னன்னா 11வது வசனத்தில் அவங்களுக்கு பார்க்கிறேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியா இராதீங்கள். ஆண்டோட ஊழியத்தை அசதியை செய்தால் சபிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பணிவிடையை செய்யும்படிக்கு அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் தூபகிறது உங்களை தெரிந்து கொண்ட சோசன் பீப்புள். நீங்கள் என்னாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல கோராகின் புத்திரருக்கு ரெபல் பண்ண போடுது. ஒரு சொல்றாரு மோசே, எப்பா உன் சந்ததியாக ஆண்டவர் லேவியின் புத்திரரை தெரிந்து கொண்டாரு, சும்மா எல்லாம் கிடையாதப்பா, சோசன் பீப்புள்ங்கிறார். கடைசியாக ஒரு குறிப்பை பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். 7வது குறிப்பு 29வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்த்து முடிக்க இருக்கிறோம். பலியிட்டு தீர்ந்த பொழுது ராஜாவும் அவனோடு அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். தலை குனிந்து பறிந்து கொண்டார்கள். 30வது வசனம் பாருங்க. எசேக்கியேல் ராஜா, பிரபு லேவியர்களுக்கு நீங்கள் தாவீதிடத்தில் ஞானதிஷ் கலந்து அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலையை குனிந்து பணிந்து கொண்டார்கள். தலை குனிந்து 2 வகையான தலை குனிவு இருக்கு. ஒண்ணு, ஆண்டவருக்கு விரோதமாக தான் நீங்க தலை குனியணும். ஆனா நீங்க எப்பவுமே அவருடைய சமூகத்துல தலை குனிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க தலையை உயர்த்தி செய்வார். எசேக்கியேல் ராஜாவுடைய ஒரு வாழ்க்கை நமக்கு படிப்பா இருக்கும். இந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம அதை முடிக்க போகிறோம். 14வது அதிகாரம் 28வது வசனம். ஆகாஸ் ராஜா மறந்து, மோசமான ராஜா, அவனை பத்தி பேசுறதுக்கு நல்ல ராஜாவை பார்த்து பேசி முடிச்சிட்டோம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி. எசேக்கியேல் ராஜாவுக்குள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆலயத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் தலை குனிந்து எங்களை தாழ்த்தி நீர் எங்களை உயர்த்ததற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமீன்.